குருவே சரணம், குருவடி சரணம், திருவே சரணம், திருவடி சரணம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் ஈகை ஆண்டாள் வசந்தி. நாம் இப்போ சென்னையில் இருக்கிற ஒரு சித்தர் கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். சித்தனுடைய பெயர் தாடிக்கார சாமி. இவர் சென்னையில் கிண்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஆலந்தூர் என்ற ஊரில் இருக்கிறாரு. இது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளைஓவர் இருக்கும் இல்லைங்களா, பட்டர்ஃப்ளை ஃப்ளைஓவர், அது பக்கத்தில் லீ ராயல் மெரிடியன் அப்படின்ற ஹோட்டலுக்கு பக்கத்தில் ஒரு சந்து போகும், வேம்புலி சுபேதார் தெரு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து ஒரு ரைட்டு 3வது கட்டு எடுத்தோம்னா தாடிக்கார சாமி கோவில் தெரு அப்படி வரும். அங்கேருந்து ஒரு 4வது வீடு தள்ளி ஒரு லெஃப்டில் ஒரு சந்து போகுது. அங்கேயே போர்டெல்லாம் போட்டிருக்காங்க. அங்கே தான் இவருடைய ஜீவசமாதி இருக்குது. யார் இந்த சித்தர்? இப்போ நம்ம இவரை பற்றி பார்க்கலாம். இந்த சித்தருடைய பெயரை இங்கே இருக்கிறவங்கெல்லாம் தாடிக்கார சாமி அப்படின்னு தான் கூப்பிட்டு பழகிறாங்க. அதனாலேயே அவருக்கு அந்த பேர் இருந்துச்சு. ஆனால் இவருக்கு உண்மையான பெயர் விஸ்வநாதன். இவர் சிவகாசி என்ற ஊரில் பிறந்து அங்கேயே வாழ்ந்து வந்ததாகவும் 32 வயது வரை இல்லறத்தில் ஈடுபட்டு அதுக்கப்புறம் சிவன்பால் கொண்ட அன்பின் காரணமாக ஆன்மீகத்தில் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு அவர் ஒவ்வொரு சிவஸ்தலங்களையாக தரிசனம் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த சென்னையில் இங்கே ஆலந்தூர் பக்கத்தில் இங்கே தங்கினதாக சொல்லப்படுறாங்க. இவர் நிறைய தாடிலாம் வச்சுருக்கனால குழந்தைங்க எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் தாடிக்கார சாமின்னு சொல்லிட்டு அன்பாக கூப்பிடுவாங்க. இவர் விபூதியை தான் பிரசாதமாக கொடுப்பார். இங்கே யாருக்காவது நோய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு என்ன காய்ச்சலோ ஜுரம் என்ன மாதிரி வயிற்று வலி என்ன மாதிரி இருந்தாலும் விபூதி மூலியமாக நோய் தீர்க்கிறது. இவர்கிட்ட விபூதி வாங்கிட்டா அதை இட்டுக்கிட்டும் போது நோயெல்லாம் குணமாகுது அந்த ஊர் மக்கள் கண்ணார கண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு மருத்துவராக இருந்தார். கை கால் எலும்பு முறிவு இருந்தால் கூட பச்சை இலை மூலயமா கட்டி அதன் மூலயமா முற்றிலுமாக குணமாக்கினார். அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு இவங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, குழந்தை வரம் இல்லை திருமணம் ஆகலை, வேலை கிடைக்கல அப்படின்னு ஏதாவது விஷயமா இவர்கிட்ட முறையிடும்போது இவர் தன்னுடைய அந்த வாழ்ந்த காலத்திலேயே அந்த விபூதி பிரசாதம் மட்டும்தான் கொடுத்து எல்லாருக்கும் அனுகிரகம் செய்யும் போது அவர்களுக்கு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கிடைச்சதாக சொல்லப்படுறாங்க. இப்படி இருக்கும்பொழுது அவரை ஒரு காலகட்டத்தில் அவருடைய 88வது வயசில் ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டு நான் இந்த மாதிரி ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நான் சித்தியாடிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவருடைய 88வது வயசில் ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு 9 மணிக்கு காலையில் அவர் ஜீவசமாதி சித்தி அடைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறமா இந்த இடத்துல அந்த காலத்தில் ஒரு வேப்ப மரமும் வில்வ மரமும் இருந்து தான் சொல்கிறாங்க அந்த அப்போ இருந்த மக்கள். ஆனால் இப்போ அந்த மரம் எதுவும் இல்லை. அந்த இடத்துல அது அவர் மறைஞ்ச பிறகு ஒரு சிவலிங்கமாக அமைச்சு மக்கள் வழிபட்டுட்டு வராங்க. அப்போது அவர் அடிக்கடிக்கு ஒரு சர்வரூபத்தில் காட்சி கொடுக்குறதாகவும் அந்த மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இவர் இந்த 200 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குறோம் அப்படின்னா இந்த தெருவுடைய பேரே தாடிக்கார சுவாமி கோவில் தெருன்னு சொல்லிட்டே போட்டிருக்காங்க. இது கெசட்டில் மூலியமாக நம்மளுக்கு பார்க்கும்பொழுது அந்த 200 வருஷத்துக்கு முன்னாடியே அங்கே கெசட்டில் பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால் அவர் அந்த காலத்தில் ஒரு பிரிட்டிஷ் காலத்துலேயே அவர் வாழ்ந்தாதான் அங்கே சொல்லப்படுகிறது. இந்த கோவில் இவருடைய தாரக மந்திரம் அங்கே எழுதியிருக்கிறத பார்த்திங்கனாலே தொட்டவனை தொட்டவுடன் தொட்டு பார்க்கும், எட்டி நின்றவனை எட்டி நின்று எண்ணி பார்க்கும் அப்படின்றது ஐயாவோட வாக்கு. அப்படின்னா என்னன்னா தொட்டவுடன் அப்படின்னா பக்தர்கள் அவரை சரணடைஞ்ச உடனே அவரோட பாதம் பணிஞ்சு அவர் நம்மளுக்கு என்ன பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் அனுகிரகமாக நம்மளுக்கு அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மளை பாதுகாக்கிறாருன்ட்டு. எட்டி நின்று எண்ணி பார்க்கும் அப்படின்னா நம்மளை பார்க்கல அப்படின்னும்போது அவர் போயிட்டாங்க, அவங்க பிரச்சனை இருந்தாலும் அவங்கக்கிட்ட சொல்லலை அப்படின்னும்போது ஐயா நீ என்கிட்ட சரணடைஞ்சிருந்தா ஏதோ நல்ல வழி படைச்சிருக்கும், சரி உனக்கு எப்போ நல்ல காலம் படுக்குதோ அப்போ பாரு அப்படிங்கிற மாதிரி எட்டி நின்றவனை எட்டி நின்று எண்ணி பார்க்கும் அப்படின்றது தான் இவருடைய மந்திர சொல். இந்த கோவிலில் நாம் குழந்தை வரம், திருமணம் மற்றும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உடல்லையோ சரி மனசுலையோ சரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை இங்கே பிரார்த்தனை பண்ணி அவர்கிட்ட நம்ம சமர்ப்பிக்கும்பொழுது
அவர் அந்த கோவிலில் கொடுக்குற விபூதி பிரசாதத்தை எடுத்து நம்ம நெற்றியில் இட்டுக்கொள்வது மூலமாகவும் அங்கே கோவிலில் வந்து தீர்த்தமும் அந்த அபிஷேகம் பண்ண பாலும் கொடுக்குறாங்க. அந்த பாலை வந்து அதுவே ஒரு அருமருந்து. அந்த மருந்தை வந்து அது வந்து மருந்தாக நாம் வந்து அந்த பால் அபிஷேகத்தையுடைய இது பாலை வந்து சாப்பிட்றது மூலியமாகவே நம்மளுக்கு வந்து நோயும் மன பிரச்சனைகளோ எதுவாக இருந்தாலும் சரி அது ஃபுல்லாக தீருதுன்றது கண்கூடான ஒன்று. ஏன்னா நானே அனுபவத்தில் அதை உணர்ந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த இடத்துல தியானம் பண்ணுறதுக்கான அமைப்பும் இருக்குது. என்னென்னா நம்ம ஏதாச்சும் ஒரு கேள்வி இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல உட்காந்து அவர்கிட்ட நம்மளுடைய பிரச்சனையை நம்ம சொல்லும்போது ஆத்மார்த்தமாக நம்ம எப்படி ஏன்னா நான் வந்து இங்கே தாத்தா அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவேன். நான் தாத்தா கிட்ட நம்ம பேசுகிற மாதிரி நம்ம வந்து ஆத்மார்த்தமாக சொல்லும்பொழுது அப்போ அவர் வந்து சூக்ஷ்ம ரூபமாக ஏதாவது ஒரு பக்கத்தில் யாராவது நம்ம கேட்குற கேள்விக்கு ஒரு விடை சொல்கிறமாக நம்மளுக்கு அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும். அது அந்த இறைவனுடைய வாக்காக இருக்கும். அது நிச்சயமாக நடக்கிறது. அதை நான் கண்கூடா அனைவரும் சொல்லியிருக்காங்க. நானுமே அதை உணர்ந்திருக்கிறேன். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு திருக்கோவில். இந்த கோவில் வந்து காலையில் 6 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் இருக்கும். உள்ளே சும்மா கேட்டு தான் மூடியிருப்பாங்க. நம்ம போய் எப்போ வேணாலும் தரிசனம் பண்ணிக்கலாம். ஆனாலும் காலையில் 8 மணிக்கு மேலே அபிஷேகம் நடக்கும். 8:30லேருந்து ஒரு 11 மணிக்குள்ளே அபிஷேக ஆராதனை தினமும் நடக்கும். வியாழக்கிழமையில் குறிப்பாக ஒரு விசேஷமான அபிஷேகங்கள் நடக்கும். அந்த மாதிரி நாட்களில் வந்து ஒரு விசேஷமான அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடக்கும். இங்கே வந்து குரு பூஜை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு குரு பூஜை யாகங்கள்லாம் நடந்து ஒரு விசேஷமாக பெரிய அளவில் நடக்கிறது. இந்த கோவிலில் வந்து பைரவர் அப்படின்னு சொல்லுகின்ற நாய் பகவான், அதாவது பைரவனுடைய வாகனம் வந்து நாய் வந்து இந்த கோவிலில் எப்பயுமே இருக்கும். நம்ம எப்போயாவது வந்தோம்னா பிஸ்கெட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த கோவிலுக்கு ஐயா கிட்ட சமர்ப்பணம் பண்ணி அங்கே வரவங்களுக்கும் கொடுக்கலாம். அங்கே இருக்கிற பைரவருக்கும் நம்ம போடலாம். இந்த கோவிலுக்கு வந்து 2 பக்கமும் வழி இருக்குது. தாடிக்கார சாமி கோவில் வழியாகவும் வரலாம். அப்புறம் இந்த சௌரி தெருன்றது அந்த பக்கமாகவும் வரலாம். வரும்போது ஒரு சின்ன சந்து தான். அந்த சந்தை தாண்டி வரும்போது குடியிருப்புக்கு மத்தியில் இவருடைய ஜீவசமாதி அடைஞ்சிருக்கு. இந்த கோவிலை வந்து சுந்தர் குருஜி அப்படிங்கிறவர் தான் ஒரு புனரமைச்சு கட்டியிருக்கிறாங்க. இன்னமும் கொஞ்சம் ஒரு மழையெல்லாம் வந்தால் தண்ணி தேங்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது. மக்கள் அனைவரும் பொருள் உதவி செஞ்சு இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு கட்டிடத்தை வந்து ஒரு புனரமைப்பு செஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும். என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்மளுடைய தாத்தா கிட்ட சொல்கிற மாதிரி சித்தர்கிட்ட வந்து அன்போடு அவரை சரணடைஞ்சு நாம் அவர்கிட்ட என்ன வேணுமோ அதை ஒரு உணர்வு பூர்வமாக கேட்கும் பொழுது உண்மையிலே அது நடக்கிறது கண்கூட பார்க்க முடியுது. இது அனுபவத்தில் கண்ட ஒரு உண்மை. அவரை நம்மளை எப்பையும் அவருடைய சக்தியின் மூலமாக ஆட்கொள்கிறார் என்பது நிதர்சனமான உண்மை. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவசியம் நீங்கள் இந்த கோவிலை தரிசனம் பண்ணணும். நன்றி.